ஹலோ எஸ்இஓஸ். ரீசெண்டாக நம்ம Ahref வந்துட்டு அரௌண்ட் 14 பில்லியன் வெப் பேஜஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 96.55% ஆஃப் வெப்சைட்டுக்கு வந்து ஜீரோ டிராஃபிக் வந்திருக்கு. அதாவது 13.6 பில்லியன் பேஜஸ்க்கு வந்துட்டு டிராஃபிக்கே இல்லை, வெப்சைட் விசிட்டர்ஸே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த பேஜஸ்லாம் நம்ம எஸ்இஓஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஆத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. எஸ்இஓஸ், ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் முக்கியமாக பிகினர்ஸ் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் முக்கால்வாசி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்பஸே வந்துட்டு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறது தான். ஸோ டிராஃபிக்கே ஜென்ரேட் பண்ணாமல் வெறும் கண்டென்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணி போட்டுட்டு அதில் டிராஃபிக் நீங்கள் கெடுக்கலை அப்படின்னா அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால நம்மளோட வெப்சைட் வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ரீசெண்டாக நிறைய பேர் சில இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்க, சார் சூப்பராக ரேங்க் ஆகிட்டு இருக்கு சார், திடீர்னு வெப்சைட் ரேங்கிங் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது சார், திடீர்னு 5th பேஜ் போகுது, 10th பேஜ் போகுது, என்ன ரீசனே தெரியல சார், ஆனால் பேக்லிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. பட் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டிராஃபிக் டிரைவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் தான் இருக்கும். பேலன்ஸ் 90 பேஜஸ்க்கு வந்துட்டு டிராஃபிக்கே இல்லை அப்படின்னா அதனாலையும் மற்ற பேஜஸ் அஃபெக்ட் ஆகும். அகெயின் வெப்சைட் வந்துட்டு ரேங்கிங் டவுன் ஆகும், வெப்சைட் எஸ்இஓ பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ கரெக்டான எஸ்இஓ பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.